மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். ஆர்எஸ்எஸ் வந்து ஃபேசிசம்ங்க. ஆர்எஸ்எஸ் ஓட ஆளா நிக்கிற சீமானும் ஃபேசிஸ்ட் தான். நான் பெரியார் பெரியார் தான் அப்படின்னு கத்திட்டு அப்படியே ரோலை திருப்பி நான் படிச்சு பார்க்கும்போது பெரியார் தப்பானவராக தெரிஞ்சாங்க. இப்போ நீ வந்து விபச்சாரியோட போகும்போது உனக்கு அது உறுத்தலையா? அப்போ அவள் விபச்சாரியா தெரியலையா? நீ போய் பழகும்போது அவள் விபச்சாரியா தெரியல. சீமானோட சொத்துக்கள் எப்படியோ 2000 கோடிக்கு மேல சாட்டை துரைமுருகனுடைய பர்சனல் வாழ்க்கையிலிருந்து சீமானை பிரிக்க முடியாது. சீமானுடைய பர்சனல் வாழ்க்கையிலிருந்து சாட்டை துரைமுருகனை பிரிக்க முடியாது. ஸோ சீமானுக்கான எதிர்காலம் என்பது ஒன்றும் பெருசா இல்லை. இப்போ இந்த 8% வாக்குகள் ரீட்டைன் ஆவதற்கான பாசிபிலிட்டி இல்லை. சீமான் திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒரு ஓட்டு கூட ஈரோடு தேர்தலில் வாங்கவில்லை. அந்த விஜயலட்சுமியை வந்து கேவலமா பேசினதை வந்து எந்த பொண்ணுமே ஏத்துக்க மாட்டான். சீமான் பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. நேத்தைக்கு ஒரு ஆடியோ வெளியாகி இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஜெயிச்சாலும் மாலை தான், தோத்தாலும் மாலை தான். தோத்துட்டேன்னா நீ வந்து இந்த பால் டாயில குடிச்சிட்டு போய் படுத்துக்கோ அப்படிங்கிறது. இது எப்படியான ஒரு அட்வைஸ்? கேவலமான அட்வைஸ். ஒரு அரசியல் கட்சி தலைவர், எந்த அரசியல் கட்சி தலைவரும், அண்ணாதுரையிலேருந்து கலைஞர் வரைக்கும், ஸ்டாலின் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், எடப்பாடி வரைக்கும் பார்த்துருக்கோம். யாருமே நீ வந்து தோத்துட்டா பாலிடாயில் குடின்னு சொன்னதே கிடையாது. ரைட்டுங்களா? அந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா, இவர் தனியாக நிற்கிறதுக்கான கான்செப்டே என்னன்னா, ஒவ்வொரு கட்சியோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஒரு தொகுதியில் ஒருத்தர் விஐபியாக நிற்கிறாரா, அவர்கிட்டருந்து ஒரு அமௌண்ட்டு வாங்கிக்கிறது. அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு கேண்டிடேட்டை போடுறது. அவன் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நிற்பான். ஆனாலும் அவனால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல கவுண்டர் டாமினேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து திமுக கேண்டிடேட்டை தோக்கடிக்கிறதுக்காக இன்னொரு அதே சமூகத்தை சார்ந்த ஒரு ஆளை போடுறது. இல்லை இது இந்த கேண்டிடேட் ஃபிக்ஸிங் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து சீமான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது அவரோட எலெக்ஷன் ஃபார்முலா, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்பது வந்து கேண்டிடேட் ஃபிக்ஸிங் தான் அவருடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஃபார்முலா. அது இல்லாமல் ஒரு பெரிய கட்சிக்கிட்டேருந்து டொனேஷன் வாங்குறது, காசு வாங்குறது. ரைட்டுங்களா? அது திமுக கிட்டேருந்தும் வாங்குவார், பிஜேபி கிட்டேருந்தும் வாங்குவார், யார்கிட்டேருந்து வேணாலும் வாங்குவார். யார் என்ன சொல்கிறாங்க அந்த டைமில் எது பண்ணணும் அப்படின்றதுக்கு காசு வாங்குறாரு. இப்போ உதாரணத்துக்கு நான் தனித்து போட்டின்னு அவர் சொல்கிறதுக்கும் கூட்டணியில் போட்டி போடுறதுக்கும் யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் முடிவெடுப்பார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் சொல்றவன் தான் வேட்பாளர். உனக்கு என்ன மீறி போட்டி விடணும்னா நீ திமுகவுக்கு போ. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உனக்கு நாம் தமிழர்லேருந்து வரேன்னு சொன்னா கண்டிப்பா சீட்டு தருவாரு. இல்ல விஜய் கட்சிக்கு போயிடு. இது வந்து ஒரு எலெக்ஷன் நேரத்துல இத்தனை கட்சிகள் இருக்கு. தொண்டர்களை, நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துற மாதிரி சுணங்கி இருக்காத, போராடு, வெற்றி பெறுவோம் நம்ம கண்டிப்பா. தேர்தல் வேலையை தீவிரமா இறங்கி பண்ணு, யாரையும் பகச்சுக்காத. இந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் மக்களுக்கு தேவைகள் என்னென்னவோ அந்தந்த பகுதியில மக்கள் என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்களோ அவங்க தேவைகளை தீர்த்து வைங்க, அவங்க மக்களோட மக்களா நின்னுங்க இப்படின்னு பல அட்வைசஸை நம்ம கேட்டிருக்கோம், பார்க்க போறோம் இன்னும் தேர்தல் வர நேரத்துல. ஆனா இந்த மாதிரி ஒரு அட்வைஸ், வேட்பாளரா நான் சொல்றோம் தான் நிக்கணும் அப்படிங்கும் போதே அங்க ஜனநாயகம் இல்லையே. அது ஃபேசிசம் தானே. ஆர்எஸ்எஸ் வந்து ஃபேசிசம்ங்க. ஆர்எஸ்எஸோட ஆளா நிற்கிற சீமானும் ஃபேசிஸ்ட் தான். இல்லைனா ஒரு ஃபேசிஸ்ட் சீமான் இல்லைன்னா எந்த பெரியாரை ஆதரிச்சு நான் பெரியாரின் தம்பி, நான் பெரியார் பெரியார் தான் அப்படின்னு கத்திட்டு அப்படியே ரோலை திருப்பி நான் படிச்சு பார்க்கும்போது பெரியார் தப்பானவராக தெரிஞ்சாங்க. உச்சபட்சம் என்னன்னா பெரியாருடைய கைத்தடி தான் பிரபாகரன் அவருடைய துப்பாக்கி அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. பிரபாகரன் என்னைக்குமே வந்து பெரியாரை வந்து மோசமா சொன்னதே கிடையாது. இவர் வந்து விடுதலை புலிகளுடைய கொடியை போட்டுக்கிட்டு வர்றாரு. இவர்
அந்த பொடியை வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கம் வந்து விடுதலை புலிகள் இயக்கம், ரைட்டுங்களா? அந்த கொடியை போட்டுக்கிட்டு ஒருத்தன் வரான்னா அவன் வந்து ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் எப்படி வர முடியும்? பிஜேபி பேக்ரவுண்ட் இல்லாமல் கடந்த 15 வருஷமா ஆட்சியில் இருக்கிறது எது? பிஜேபி தானே இந்தியாவில், மத்திய அரசு பிஜேபி தானே, அதுலேருந்து தானே வர முடியும். ஸோ எல்லாமே வந்து கொரப்ட். அதாவது ஒரு விஜயலட்சுமி ஒரு அப்பாவி பொண்ணு, அந்த அப்பாவி பொண்ணோ அப்பாவி பொண்ணோ ஒரு பொண்ணு பொண்ணு அந்த பொண்ணோட உறவு, அந்த உறவுல வந்து அந்த பொண்ணு வந்து இவர் மேல குற்றச்சாட்டு சுமந்த உடனே அவ வந்து விபச்சாரம் செய்யறவ, அவ தொழிலுக்கு வந்தவ அப்படின்னு அந்த பொண்ணை வந்து கேவலமா பேசுறது இருக்குல்ல. அப்போ நீ வந்து விபச்சாரியோட போகும்போது உனக்கு அது உறுத்தலையா? அப்போ அவ விபச்சாரியா தெரியலையா? நீ போய் பழகும்போது அவ விபச்சாரியா தெரியலையா? அப்போ அந்த பொண்ணை விபச்சாரி நீ பேசுறேன்னா அப்போ உனக்கு என்ன நேர்மை இருக்கு? அது மாதிரி எதுலையுமேமா நேர்மை, உண்மை இது எதுவுமே கிடையாது. அதாவது இப்போ டாஸ்மாக்ல ஒரு நியாயம் இருக்கும், இப்போ குடும்பத்துல ஒரு நியாயம் இருக்கும். குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க, நீ குடிக்காத கெட்டு போவாதன்றதா குடும்பத்தின் நியாயமா இருக்கும். டாஸ்மாக்ல போனீங்கன்னா என்ன நியாயம் இருக்கும்? குவார்டர் அடிக்கிறியா, கட்டிங் அடிக்கிறியா, அதுக்கு மேல அடிக்கிறியா, சிக்கன் சாப்பிட்றியா, ஆம்லெட் சாப்பிட்றியா? இது வந்து டாஸ்மாக் நியாயம், குடும்ப நியாயம். சீமானோட நியாயம் எல்லாமே டாஸ்மாக் நியாயம். அங்க வந்து போதை, பணம், கொள்ளடிக்கிறது, கேவலமா பேசுறது, பெண்களை வந்து மோசமா மதிக்கிறது, இதெல்லாம் தான் வந்து சீமானோட நியாயங்கள். இவர் வந்து பெரியாரை பேசுறாரு, பெரியார் மணியம்மையுடைய உறவு வந்து தவறா பேசுறாரு, கேவலமா பேசுறாரு, எல்லா வேலையும். இவரு இந்த ரவிக்குமார், விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார், இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ரவிக்குமார் எதுக்கு அதெல்லாம் பேசினாருன்னா, அவர் வந்து இந்த காலச்சுவடுன்னு ஒரு பத்திரிகை, சுந்தர ராமசாமின்னு ஒருத்தர், அவர் நடத்தின பத்திரிகையில் அந்த பிராமண வேஷத்தோட ஸ்மெல்லோட எழுதுறதுக்காக பெரியாரை இழுத்து எழுதினார். மோஸ்ட்லி இவர் எழுதவே மாட்டார். சுந்தரராமசாமி மாதிரி, ஜெயமோகன், சுந்தரராமசாமி மாதிரி ஆட்கள் வந்து இவர் பேரை பயன்படுத்தி எழுதிடுவாங்க. அந்த மாதிரி வந்த ஒரு ஆர்டிக்கிள் தான் ரவிக்குமார் வந்து பெரியாருக்கு எதிராக எழுதப்பட்ட ரவிக்குமாரெல்லாம் வாழ்நாள் ஃபுல்லாக மன்னிக்க முடியாது. அதே மாதிரி சீமான் அதே வழி இல்லை. பெரியார் 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 நீ கத்தும் போது இப்போ ஒரு சப்ஜெக்டுமா நம்ம இப்போ படிக்கிறோம், அதுல வந்து பாசிட்டிவ் மட்டும்தானே படிக்க வேண்டி வரும், எல்லாமே இருக்கும். இப்போ நீ என்ன டெக்ஸ்ட் புக்கா படிக்கிற, 10ஆம் கிளாஸ் பாட புத்தகமா படிக்கிற, நீ புத்தகங்களை படிக்கிற. புத்தகங்களை படிக்கும் பொழுது உனக்கு பாசிட்டிவ் மட்டுமா படிப்ப, நீ நெகட்டிவும் புக் இருக்கும்ல, பெரியாரை விமர்சிச்ச புக்கும் இருக்கும்ல, அதையும் சேர்த்தானே நீ படிப்ப. அப்போ பெரியார் மோசமானவரா இருந்தாருன்னா அதையும் சேர்த்தானே படிப்ப. இப்போ கம்யூனிசம் படிக்கிறோம், கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மட்டுமா படிப்ப? கம்யூனிசத்தால விளைந்த விளைவுகள் பத்தி அமெரிக்க எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்கள் எவ்வளவு வரும், அதையும் சேர்ந்து தானே படிப்ப. அப்பதானே நீ கம்யூனிசத்தை இந்த ஆங்கிள்லையும் பார்ப்ப, இந்த ஆங்கிள்லையும் பார்ப்ப. அப்போ பெரியாரை பத்தி படிச்சுட்டு பெரியார் பெரியார் பெரியார்னு கத்தும் போது பெரியாருக்கு எதிரான விமர்சனங்களும் வந்திருக்குல்ல. உனக்கு முன்னாடியே ரவிக்குமார்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரிலாம் எழுதியிருக்காரு, அதெல்லாம் பார்த்துருப்பல்ல. அப்போ உனக்கு தேவைன்னா பெரியாரு, அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு குருமூர்த்தி மாதிரி ஆட்கள்லாம் உன்னை புகழற அளவுக்கு பெரியார் எதிர்ப்பு. அவர் வந்து இன்னோவேட்டிவா ஒரு புது தத்துவத்தை அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல. எப்பவுமே பாப்பா ஒருத்தவங்க உன்னை பாராட்டுறானாலே ஆபத்து. பெரியார் சொல்லுவாரு, முதல்ல நீ வந்து எதை எதிர்த்து எழுதணும்னா, அன்னைக்கு ஹிந்து எதை ஆதரிச்சு எழுதுறானோ அதை எதிர்த்து எழுதுன்னு அண்ணாக்கு தலையங்க எழுதும் போது பெரியார் சொல்லி கொடுத்தாரா. அது மாதிரி பாப்பா ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எதிர்த்து பண்றதுதான் ஒரு தத்துவம்னு வளர்ந்த ஒரு இயக்கத்துல வளர்ந்து பெரியாரை பத்தி அப்படி இப்படின்னு பேசுறதுன்றது வந்து இது ஒரு டாஸ்மாக் நியாயம்தான். இவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கவே வேணாம் அந்த ஒரு விஷயத்துக்கு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட 10 வருஷமா 20 வருஷமா கூட பயணிச்சவங்களே இப்போ வெளியில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீமான் அண்ணன் வந்து ஒரு புத்தகத்த கையில எடுத்து வச்சு படிச்சு நாங்க பார்த்ததே இல்ல. அவரு வாட்ஸ்அப் செய்தி தான், யாரா எழுதி குடுக்குற 2 வரிய தான் பேசிட்டு போவாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களே சொல்லும்போது நமக்கு நம்புறதுல வேற பெரிய இது எதுவும் இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். சரி, அதுல அவரு நேத்து பேசும்போது சொன்ன விஷயம் என்னன்னா, "விஜய் கட்சிக்கு போ, திமுகவுக்கு போ, நாம் தமிழர்னா சீட்டு தருவாங்க" அப்படின்னு சொன்னாங்க.
ஒரு கட்சி தலைவர் வந்து தன்னுடைய திறம் வாய்ந்த வேட்பாளர்களை எங்கேயும் போக விடாம, ஒரு தொண்டன கூட கட்சியிலிருந்து வெளியில போக விடாம வழிநடத்துவன் தான் சிறந்த தலைவரா இருப்பான். அப்ப இவரு எந்த பிரச்சனை வரும்போதும், இல்ல இவர் மீது விமர்சனம் வரும்போதும், கட்சி செயல்பாடுகள் தொடர்பா விமர்சனம் வரும். "இஷ்டம் இருந்தா இரு, இல்லன்னா போ" அப்படிங்கிறது தான் இப்ப வரைக்கும் அதே நிலைப்பாடுல இருக்காங்க. இத்தன மாவட்ட செயலாளர்கள் கட்சியிலிருந்து விலகியும், கூட்டம் கூட்டமா விலகியும் அதே நிலைப்பாடுல இருக்காரு அப்படின்னா, வெற்றியை நோக்கிய பயணமே அவருக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாரா? இப்படியே கட்டிங் நிறைய வருதுல்ல. இது வந்து ஒரு வியாபாரம் தானே. இந்த வியாபாரத்தை வந்து நீங்க மெச்சூரா இப்போ விஜயகாந்த் வந்து எல்லாரையும் எம்எல்ஏ ஆக்குனார். ம். கட்சிக்காரங்களை எல்லாரையும் எம்எல்ஏ ஆக்குனார். எல்லாரையும் எம்எல்ஏ ஆக்கும்போது அவர் அடைஞ்ச பலன் என்ன? எல்லாரும் தொகுதி மறுசீரமைப்புன்னு ஜெயலலிதா கிட்ட போய் நின்று எல்லாரும் அதிமுகவுக்கு போனாங்க. ஆமா. பலர் போனாங்க. பலர் போனாங்க. கூட இருந்த அருண் பாண்டியன்லேருந்து எல்லாருமே வந்து போனாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து புதுசாக சின்ன கட்சி ஆரம்பித்து வர்றவங்க. இவங்க வந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து எம்எல்ஏக்களாகவோ வெற்றி பெறக்கூடியவங்களாகவோ பெரிய தலைவர்களாகவோ உருவாகிறத இவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அப்படி உருவானா வந்து அது அவங்களுக்கு ஆபத்தாக வரும். ரைட்டுங்களா? அதை அவங்க விரும்பவே மாட்டாங்க. டோட்டலாக அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ இப்படியே இருந்துட்டு இப்படியே பேரத்தை கொண்டு போய் இப்படியே சம்பாதிச்சிக்கலாமே. இப்போவுமே சீமானோட சொத்துக்கள் எப்படியோ 2000 கோடிக்கு மேலே இருக்கும். அவ்வளோ சொத்துக்கள் இருக்கு. சாட்டை துரைமுருகன் ஒரு 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 வாரமாக போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, சாட்டை அப்படிங்கிற வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த இந்த அறிக்கையே வந்து முரணான அறிக்கை தான். சாட்டை துரைமுருகன் தான் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர். அப்ப அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எப்படி கட்சிக்கு சம்மந்தம் இல்லாம போயிடும் அப்படிங்கிறது கொஸ்டின் தான். அவர் கமர்ஷியலா ஒரு சேனல் நடத்துறாரு அப்படிங்கிறது. ஏன் இந்த அறிக்கை வருவதற்கு முன்ன என்ன காரணம்? அதுல வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, வைகுண்டராஜனை பத்தி சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு நல்ல வீடியோ போட்டார். நித்யானந்தா காரணம் இல்ல. நித்யானந்தாவும் ஒரு காரணம். நித்யானந்தாவும் ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க. அது ஒரு காரணம். சாட்டை துரைமுருகன் வந்து வைகுண்டராஜனை பத்தி ஒரு நல்ல வீடியோ. அந்த வீடியோவை சாட்டை துரைமுருகன் எதுக்கு போட்டாருன்றத வந்து நீங்க ஆராய்ச்சிக்கூடிய விஷயம். அதுல அவருக்கு என்ன கெயின் இருக்குன்றதுனால அவர் போட்டாரு, இல்லை யார் சொல்லி அவர் போட்டாரு அப்படின்றது வந்து ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அது வந்து 2 வீடியோக்கெல்லாம் வெளியில வந்துடுது. வந்த உடனே அது வந்து இவருக்கு பாதிப்பு வருது, சீமானுக்கு பாதிப்பு வருது, கேள்விகள் வருது அந்த சைட்ல இருந்து. ஸோ அது வந்து அவரு அதனால சாட்டைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவர் அறிவிக்க, இவர் அதை புலகாங்கிதமாக வரவேற்க, ரைட்டா 3 விஷ் போட்டு கும்பிடு போட்டு நன்றின்ற மாதிரி அவர் அதை வரவேற்க இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. சாட்டை துரைமுருகனுடைய பர்சனல் வாழ்க்கையிலிருந்து சீமானை பிரிக்க முடியாது. சீமானுடைய பர்சனல் வாழ்க்கையிலிருந்து சாட்டை துரைமுருகனை பிரிக்க முடியாது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க. அவரோட பல ரகசியங்கள் வந்து சாட்டை துரைமுருகனுக்கு தெரியும். சாட்டை துரைமுருகனுடைய பல ரகசியங்கள் அவருக்கு தெரியும். முத்துக்குமார் அப்படின்ற ஒரு போராளியுடைய சமாதி வந்து இடிக்கப்பட்டது, நிர்மூலமாக்கப்பட்டது. அதில் சாட்டை துரைமுருகனுக்கு என்ன ரோல் அப்படின்றது சீமானுக்கு தெரியும். சாட்டை துரைமுருகனுடைய திருமண வாழ்க்கை என்னன்றது சீமானுக்கு தெரியும். சீமானுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இவங்க இது எல்லாமே நான் அதான் முதல்லயே சொல்கிறேன் இல்லைங்களா, சாதாரண குடும்ப பஞ்சாயத்து, குடும்ப நீதின்றது வேற, டாஸ்மாகுக்குள்ளே இருக்கக்கூடிய நீதி என்பது வேற. இது வந்து டாஸ்மாக் பார்ல நடைபெறக்கூடிய ஒரு விதமான நீதி. இந்த நீதிக்கு வந்து சாதாரண இயல்பான கட்சிகள்ல நடக்கக்கூடிய நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப அவர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காரா இல்லையா? இருக்காரு. இருக்காரு. அதை ஒன்றும் நீக்கவே இல்லையா அவர் இன்னும். கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் தான். சாட்டை துரைமுருகன் தான் இனியும் அந்த சேனலை மெயின்டைன் பண்ணுவாரு. ஆனா வந்து சாட்டைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இல்ல. அவ்வளவு. ஓகே. ஏற்கனவே பலர் அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்காங்க. சீமான் அவர்களுடைய நேற்றைய இந்த பேச்சு இன்னும் விலகலை அதிகரிக்குமா? அந்த 8% வாக்கு அப்படிங்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலையும் நீடிக்குமா அப்படிங்கிறது தான் கடைசி. போன தடவை வந்து குருமூர்த்தி சொல்ற மாதிரி 6% 16% ஆயிடுச்சு. பெரிய அளவுக்கு இன்னோவேட்டிவாக வந்தார், புது பிரின்ஸ், அதெல்லாம் கிடையாது. போன தடவை 12,000 ஓட்டுகள் ஈரோட்டில் வாங்கினார். இந்த முறை 24,000 ஓட்டுகள் வாங்குறாரு. இந்த 12,000 ஓட்டுகள் வந்து போன முறை 12,000 ஓட்டுகளை வாங்கின கட்சி பாஜக. அதில் 8,000 ஓட்டு எது தெரியுமா? அந்த 12,000த்துலேயும் 8,000 ஓட்டு எதுனா பரம்பரையாக
பெரியாரை வந்து ஈரோடு அவரோட சொந்த ஊர். சொந்த ஊர்ல பெரியாரை எதிர்த்த பிராமணர்கள் 8000 பேர் இருக்கான். அவன் 10 நாள் 15 நாள் கேம்பெயின் தினமலர் பத்திரிகையில சீமானுக்கு ஆதரவா அவங்க போட்ட ஓட்டுகள் தான் அது. ஸோ சீமானுக்கான எதிர்காலம் என்பது ஒன்றும் பெருசா இல்லை. இப்போ இந்த 8% வாக்குகள் ரீட்டைன் ஆவதற்கான பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா அப்படி ஆவறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ஈரோடு தேர்தலில் அதிமுக வாக்குகள், திமுக எதிர்ப்பு வாக்குகள் சீமான் பெற்றிருப்பார். சீமான் திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒரு ஓட்டு கூட ஈரோடு தேர்தலில் வாங்கவில்லை. அவர் வாங்கின ஓட்டுகளை நாங்கள் எல்லாருமே உட்காந்து டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் பெரியார் தொண்டர்கள்ல நாங்கள் பார்க்காமலா இருப்போம். உங்களை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும்போது 8000 ஓட்டு பிராமின்ஸ் ஓட்டு, கம்ப்ளீட்டாக பிராமின்ஸ் ஓட்டு. அப்போது உனக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து எதுவுமே அதிமுக பாஜக உட்பட யாருமே நிற்காத இந்த தேர்தலில் உன்னுடைய வாக்குகள் எல்லாமே வந்து இப்படி வந்திருக்கும் இல்லையா, பல்கா வந்திருக்கணும் இல்லையா. ஒரு 40,000 50,000 60,000 வாக்குகள் நீ வாங்கியிருக்கணும் இல்லையா. எதிர்த்த ஆளே இல்லையே, திமுகவை எதிர்த்த ஆளே இல்லையே. பாஜக அதிமுக எல்லாமே அப்போ இல்லை. அப்போ இது ஒரு கிமிக், அவ்வளவுதான். இது ஒரு புஸ்வானம், இது ஒரு பொம்மலாட்டம், இது ஒரு கேஸ் அடித்த பலூனு. இதை கரெக்டாக குண்டூசி வச்சு சொருனா போயிடும். இந்த வாட்டி 8% வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீ பெரியாரை எதிர்த்துட்ட, பெண்களை வந்து கேவலமாக பேசிட்ட, அந்த விஜயலட்சுமியை வந்து கேவலமாக பேசினதை வந்து எந்த பொண்ணுமே ஏற்றுக்க மாட்டான். ஒரு பொண்ணு இருந்தா அவ பொண்ணா இருந்தா ஏற்றுக்க மாட்டா, வேற எதுனா இருந்தா ஏற்றுப்பா. நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தாமோதரன் பிரகாசரம் பல கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.